ஃபின்டர்ஸ் ஆப்பில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரைட் கார்னரில் இருக்க பேலன்ஸ் வாலெட்டில் உங்களுக்கு போதுமான அளவு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் மொபைல் ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை சரியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். தென் அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ரேட்டர் யார் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறமா நீங்கள் உங்களோட சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பிளான்ஸ் கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் உங்களுக்கு லோட் ஆகுது, பிளான்ஸ் பேஜ். இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சரியான ஒரு பிளானை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதுவே நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸாக நிறைய மாறி மாறி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வெளியே போயிட்டு ஆப்லேருந்து திருப்பியும் ரீலாகின் பண்ணி சரியான பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணோன்னா அந்த பிளான் உள்ளே வர்றதுக்கு லோடிங் ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும். தென் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் பின் கொடுக்கும்போது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த லோடிங் டைம் கொடுத்து பொறுமையாக நீங்கள் இருக்கணும். ரிவர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அது டன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா ரைட் பாட்டமில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே 349 ருபீஸ் ரீசார்ஜ் ஆனது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் நமக்கு கிடையாது. அட் த சேம் டைம் 6.98 ருபீஸ் இவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் ரிப்போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட் த சேம் டைம் மெசேஜிலும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.